ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. தருகின்றேன் தருகின்றேன் என்னையே பலியா தருகின்றேன். கருவில் என்னை அறிந்தவா, உன் கையில் என் பெயர் வரைந்தவா, உருவில் என்னை உன் சாயலில் உண்டாக்கிய என் இறைவா, அறிவும் திறன் நிறைந்தவா, உம்மை பணிந்த வாழ்வு தாழ்வுண்டோ. ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உம் சித்தம் என் வாழ் ஆகட்டுமே. I am the Lord's servant. May it happen to me as you have said. லூக்கா 1:38. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி. உமக்கு புகழ். மரியாள் என்பதற்கு யாவேயினால் அன்பு செய்யப்பட்டவள் என்று பொருள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று தேவத்தாய் தன்னுடைய பதிலை தாழ்ந்து பணிந்து கப்ரியேல் தூதர் வழியாக இறை தந்தைக்கு அர்ப்பணிக்கின்றார். அதைத்தான் பேரறிவை சிற்றறிவு ஏற்றது. என்னுடைய சித்தத்துக்கு புரியவில்லை, எனக்கு தெரியவில்லை இது எப்படி நடக்கும் என்று, ஆனால் உம் சித்தத்திற்கு பணிகின்றேன். ஃபியாத், இது லத்தீன் வார்த்தை. ஒரே வார்த்தையில் லெட் இட் பி டன், உமது சித்தத்தின்படி ஆகட்டும். ஆமேன்னு சொல்றோம் இல்லையா, ஆமேன் சொல்றதுக்கு இதான் அர்த்தம். ஆமேன் என்றால் லெட் இட் பி டன். நன்மை வாங்கும்போது கிறிஸ்துவின் திருவுடல் என்று குரு சொல்லும் பொழுது ஆமேன் என்று சொல்லி பதில் சொல்லுகின்றோம். ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன், விசுவசிக்கிறேன் என்று ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கிய ஒரே வார்த்தை ஃபியாத். இது லத்தீன் வார்த்தை ஃபியாத். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல யாருக்கு? ஃபோர்டு கம்பெனியுடைய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், டைரக்டர் ஜெனரல் ஃபோர்டு கம்பெனி. அவர் போய் போப்பானவர்கிட்ட கேட்டார், போப்பாண்டவரே, நானும் ஒரு பெரிய கார் கம்பெனி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு டொனேஷன் வேணாலும் தரேன், ஏன் காரு பேரும் எப்படியாவது ஏதாவது ஒரு ஜெபத்தில் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். போப்பாண்டவருக்கு ஒன்றும் புரியல. என்ன ஐயா சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே, ஃபியட் காரு பேர் மட்டும் நீங்க வச்சிருக்கிறீங்க? ஃபியட் காரா? ஃபியாத் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வருது, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் கூட வருது. ஃபியாத் ஒலுந்தாஸ் துவா அப்படின்னு கர்த்தர் கற்பித்தத்தில் வரும், உமது சித்தத்தின்படி நடக்கட்டும். அந்த ஜெபத்தில் வருது. மரியா சொல்றாங்க, ஃபியட் காருக்கு மட்டும் இவ்வளவு விளம்பரம் கொடுக்குறீங்களே, என் காருக்கும் கொடுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ டொனேஷன் வேணாலும் தரேன். பார்த்தீங்களா, இது உலக ஞானம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலேயே ஃபியட் என்றால் அவர் ஃபியட் காரன் அவர் நினச்சிக்கிட்டார். தான் காடு ஃபோர்டு கார், ஃபோர்டு காருக்கு விளம்பரம் வேணும் அல்ல. தேவத்தாய் மிகவும் பணிந்து உமது சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி அந்த மிகப்பெரிய தாழ்ச்சியினுடைய செயல்பாடு அவரை பேருடையாள் என்று எல்லா தலைமுறைகளும் அறிவித்துக் கொண்டே இருக்கும். தாமஸ் மர்டன் என்ற ஒரு அருமையான
ஆன்மீக அறிஞர் அசென்ட் டு ட்ரூத் என்ற புத்தகத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார். மேரி ஸ்லெப்ட் in the infinite tranquility of God, and God was a child curled up who slept in her, and her veins were flooded with his wisdom, which is right, which is starlight, which is silence, and her whole being was embraced in him whom she embraced, and they became tremendous silence. வார்த்தைகளுடைய அர்த்தம் தமிழில், மரியாள் கடவுளின் முடிவில்லா அமைதியில் உறங்கினார். கடவுள் குழந்தையாக மரியாளின் பெருக்கெடுத்த இரவின் விண்மீன் ஒளியாக அமைதியில் உறங்கினார். அவள் முழுமையும் அவரின் அரவணைப்பில் முழுமையான அமைதி கண்டது. கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ் நிறைய பாடல்கள் பாடுவோம். கண்ணி ஈன்ற செல்வமேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு பாடும் பொழுது, அல்லது உங்கள் பாட்டு புத்தகத்தில் இருந்தால் எடுத்து பாடி பாருங்கள். உங்களுக்கு வரலைன்னா கூட யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அந்த பாட்டு இருக்கும். ஆகவே எடுத்து போட்டு பாருங்கள். அதில் ஒரு வரி வரும், நாசரேத்தூர் நங்கை உதிரம் ஒடுங்கிய இறைவா. இந்த வயிறு சின்னது தானங்க. இந்த அண்ட சராசரத்தை படைத்த தேவன் இந்த எளிய நங்கையினுடைய உதரத்தில் வந்து ஒடுங்கினார். எல்லாம் மாபெரும் உண்மை, மெய் சிலிர்க்க வேண்டிய உண்மை அல்லவா? காண்டிசென்ஷன். ஆகவே அந்த மனித உரு எடுக்கக்கூடிய கடவுளின் குழந்தைக்கு, கடவுளாகிய குழந்தைக்கு, கடவுளுக்கு இவள் சதையும் இரத்தத்தையும் நரம்பையும் கொடுத்தவர் தானே. மாற்று கருத்து சொல்ல முடியுமா? நோ, நாட் பாசிபிள். ஆகவே இதைத்தான் தாகூர் அவர்கள் கூறுவார். எனக்கு மிகவும் பிடித்தமான வரிகளும் எனக்கு இன்றைக்கு பொருத்தமான வரிகளும் என்னுடைய இந்த பணிக்கு. I wandered and wandered over, nowhere he led me. Now it is time to sit quiet to sing dedication to you. Tagore. I wandered and wandered over, nowhere he led me. Now it is time to sit quiet to sing dedication to you. அந்த பங்கு இந்த பங்கு இந்த பங்கு, பெரிய பெரிய பங்கு, நெல்லித்தோப்பு என்ன, பேராலயம் என்ன, பசிலிக்கா என்ன, அரியாங்குப்பம் என்ன, ஆயிரக்கணக்கான மக்கள் வருவதும் போவதும், திருவிழாக்களும் திருப்பலிகளும் நிகழ்ச்சிகளும் பசிலிக்காவதும். அப்பா பாப்பா பாப்பா ஆஞ்சு ஓஞ்சு 25 வருஷம் பாண்டிச்சேரியிலே குப்பை கொட்டுன்னு சொல்லக்கூடாது. 25 வருஷம் அருமையான பணிகளை கடவுளுக்காக செய்து இப்பொழுது ஓய்ந்து ஒரு சிறிய இடத்திலே ஒடுங்கி ஆண்டவருக்காக நன்றி புகழ் பாடிக்கொண்டிருக்கிறேன். தினமும் காலையில் தாகூர் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு தூரம். சைலண்ட்லி சிட் அண்ட் சிங் டெடிகேஷன் டு யூ. நேற்றைக்கு முன்பு என்ன பண்ணோம்? ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி பாடுகிறது என்று தேவதாயின் பாடலை பாடினோம். இதோ இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் ஆகட்டும், இறைவா ஆகட்டும் என்று பாடி போற்றுகிறோம். நற்செய்திக்கு ஏற்ற வார்த்தைகளை தொகுத்து எடுத்து பாடுகிறோம். ஆகவே ஆண்டவர் நம் உள்ளத்தில் நிறைந்திருந்தால் அந்த அமைதியை காணலாம். நான் வெறுமையில் அயராது அலைந்தேன், எங்கேயும் என்னை கடத்தி செல்லவில்லை. ஆகவே அமைதியாக அமர்ந்து உம்மையே பற்றி கொள்ள பாடுவேன். It is apt to address Mother Mary as Ark of the Covenant because she is the tabernacle, the abode of God. She bore Christ Emmanuel, who is our Redeemer and is the bread of life. தமிழில் மரியன்னை வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே என்று அழைப்பது மிக பொருத்தமே. ஏனெனில் கடவுள் உறையும் பெட்டகமாக இருக்கிறார். அவர் எம்மானுவேலான கிறிஸ்துவை கருதாங்கி உலகின் மீட்பராயிருக்கும் வாழ்வின் உணவுமாயிருக்கிறார். மரியன்னையை வாக்குத்தத்தத்தின் பெட்டகம், தி ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை
தங்களோடு இருக்கும் வண்ணம் அந்த பெட்டகத்தை வைத்திருந்தார்கள். மேகக்கூட்டம் அதை சூழ்ந்திருந்தது. உள்ளே ஆரோனின் கோலும் மன்னா வைத்திருந்த பாத்திரமும். அவரை ஒவ்வொரு இடத்திற்கும் எடுத்துச் செல்வார்கள். அதனால்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதோ என்று எதிரிகள் அதை ஒரு நாள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அங்கு போனது அவங்களுக்கு துன்பம் மேல துன்பம். ஐயோ, இது வந்ததுலேருந்து கஷ்டம், வேணாம், அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம். அப்படி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஒரு மாட்டு வண்டியில் வச்சு, மாட்டு வண்டி வருது, எல்லாரும் மேலதாளத்தோடு வரவேற்கிறார்கள். அந்த மாடு இந்த சத்தத்தில் மிரள பெட்டகம் விழ பார்த்தது. ஒருவன் அதை தாங்கி பிடித்தான், அங்கேயே செத்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் இருக்கு, படிச்சு பாருங்க. நல்லது தானே செய்தான், பெட்டகம் விழக்கூடாதுன்னு, ஆனால் செத்து விட்டார். ஆகவேதான் மிகவும் பரிசுத்தமானதை தொடக்கூடாது. ஆர்க்காவது கவனம். இப்ப அதே போலதானே தேவதாய் கடவுளை தாங்கிய பெட்டகம் 10 மாதங்கள் சதையும் நரம்பும் இரத்தமும் கொடுத்தவர். அவரை பற்றி எவ்வளவு தூஷணமாக பேசுகின்றோம். எச்சரிக்கை, எச்சரிக்கை. நீங்கள் நன்றாக தியானித்து பார்த்தால் இவர் இறைவனை பெற்றெடுத்த பெட்டகம். Jesus belongs to the world and Mary belongs to Jesus. Jesus belongs to the world and Mary belongs to Jesus. இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர். ஆனால் அவரை பெற்றுக் கொடுத்த மேரிக்கு அவர் சொந்தம். இயேசு உலகிற்கு சொந்தமானவர், மரியாள் இயேசுவுக்கு சொந்தமானவர். St. Ambrose quotes, "Every soul who has believed both conceives and generates the word of God and recognizes his works. Let the soul of Mary be in each one of you to magnify the Lord. Let the spirit of Mary be in each one to exult in Christ." St. Ambrose. இந்த இரண்டிலும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளின் அனைத்து செயல்களையும் அங்கீகரிப்பதோடு கடவுளின் வார்த்தையை முழுமையாக நம்புகிறான். மரியாளின் ஆன்மா நம் ஒவ்வொருடமும் நிலைத்திருந்து கடவுளை மகிமைப்படுத்துவதாக. மரியாளின் உணர்வு ஒவ்வொருவரிலும் ஆட்கொண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக. தேவதாய் வார்த்தையை தன் உள்ளத்தில் வைத்து தியானித்துக் கொண்டிருந்தார். உதரத்தில் அவரை சுமப்பதற்கு முன்னால், உதரத்தில் வார்த்தையான அவரை சுமப்பதற்கு முன்னால் வார்த்தையான அவரை உள்ளத்தில் சுமந்தார். பிறகு உதரத்தில் சுமந்தார், பெற்றெடுத்து கொடுத்தார். இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக மீட்பர் மெசியா உங்களுக்காக. ஜெபம். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you amongst women, and blessed is the fruit of your womb, Jesus. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏற்று வர மரணம் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக உற்சாகனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி 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 போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 20 திங்கட்கிழமை செயின்ட் பீட்டர் ஜூலியன் என்னும் புனிதரையும் மேலும்
சிலோவாவின் புனித டொமினிக் என்னும் புனிதரையும் திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. தேவ ஜீவன் தரும் கனியே, பாவ வினையகற்றும் பரம போஜனமே, விண்ணோர் வீடும் போதாதோ உமது மண்ணோ உயர்ந்திடவே மறைந்தி அப்பமதில் தேவ திரு அமுதே, ஜீவன் தரும் கனியே, பாவ வினையகற்றும் பரம போஜனமே, நீவீர் என்னுள் எழுந்தருள தகுதியல்லே, பாவி கோர்மொழி நீ பகர சுகம் பெறுவி, தேவ திரு அமுதே, ஜீவன் தரும் கனியே, பாவ வினையகற்றும் பரம போஜனமே, தந்தை எவர்தானும் உம்மை போலுண்டோ, பேலிக்கான் பறவையை போ தன்னை தந்தீரே, தேவ திரு அமுதே, ஜீவன் தரும் கனியே, பாவ வினையகற்றும் பரம போஜனமே, பரம போஜனமே. நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவின்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, உடல்ல இயேசுவே, திரு காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீயரிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ. ஆமென். அன்பார்களே, கிறிஸ்துமஸ் வாரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு நாம் ஆண்டவருடைய திருப்பிறப்பை கொண்டாடுகிறோம். 4 வாரங்கள் 4 மெழுகுதிரிகள் எரிந்து கிறிஸ்துவை வரவேற்கும் வண்ணம் நாம் விழித்திருந்து காத்திருந்தோம். இன்னும் இருக்கக்கூடிய நாட்களையும் அதே தயாரிப்புடன் ஆண்டவரை வரவேற்க இருப்போம். Let us pray. God, grant divine protection to those you renew with His heavenly gift, that to those who delight in your mysteries, you may give the joy of true peace. We ask this through Christ our Lord. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் மதுரமான திருதயமே, மரியாயின் மாஸ்டர் திருதயமே, புனித சூசையப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை எல்லோருக்காக என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே,
நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ். குட் மார்னிங் and God bless all of you.